Hi hello guys, நான் உங்க பூபேஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால இப்போதைக்கு ஒரு ப்ராமிசிங் ஆக்டரா ஒருத்தர் வந்து வலம் வந்துட்டு இருக்காருங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மணிகண்டன் சார். அவரை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இவர் பார்த்தீங்கன்னா சென்னையில தாங்க பிறந்தாரு. சென்னையில தான் ஸ்கூல், காலேஜ் எல்லாமே பண்ணாருங்க. அப்படி காலேஜ் பண்ணிட்டு இருக்கப்போ இவருக்கு வந்து ஒரு என்டர்டெய்னர் ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை வருதுங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரோட அம்மா தான் அதுக்கு வந்து காரணம். அம்மாவா? எப்படி அம்மா வந்து காரணமா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட அம்மாவுக்கு ஒரு ஹேபிட் ஒண்ணு இருந்திருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து அப்படியே வந்து நடிச்சு காட்டுவாங்க. இவங்க வந்து இந்த மாரி தான் பண்ணுவாங்க. இவங்க வந்து இந்த மாரி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஃபன்னா வந்து ஒரு ஆக்ட் பண்ணி காட்டுவாங்க இல்லையா? அந்த மாரி இவங்க அம்மா வந்து நெறைய டைம் நடிச்சு காட்டுவாங்களாம். சுத்தி இருக்கவங்கலாம் பார்த்து பயங்கரமா சிரிப்பாங்களாம். அத பார்த்ததுமே நம்ம அம்மாக்கு இவ்ளோ டேலண்ட் இருக்கா? இன்னொன்னு நம்ம அம்மா பண்றத பார்த்து இத்தன பேர் சிரிக்கிறாங்களா? அம்மா வந்து இவ்ளோ என்டர்டெய்னரா இருக்காங்களா? இது நமக்கு பிடிச்சிருக்கே. இந்த மாரி தான் நம்மளும் ஒரு என்டர்டெய்னரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவோட பாணிய அப்படியே இவரும் வந்து ஃபாலோ பண்றாருங்க. அதையும் தாண்டி இவரு இன்னும் பெஸ்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிமிக்ரி அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் ஆட் ஆனா கத்துக்க ஆரம்பிக்கிறாருங்க. நெறைய பேர் மாரி மிமிக்ரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. நெறைய ஆக்டர்ஸ் மாரி மிமிக்ரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெறைய காமெடியன் மாரி மிமிக்ரிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மாரி மிமிக்ரி பண்ணி காட்டுறாங்க. அந்த மாரி பண்ணிட்டு இருக்கப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா என்டர்டெயின் ஆகுறாங்க. இவர வந்து செலிப்ரேட் பண்றாங்க. "டேய் நீ சூப்பரா பண்றடா. நீ வந்து சினிமாக்கு போயிடுறா. நீ வந்து மீடியாக்கு போயிடுறா. நீ பயங்கரமா பண்றடா நீ." அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வந்து இவருக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. நெறைய பேர் இவருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலா சில வார்த்தைகள்லாம் சொல்றாங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா, இவரு வந்து கலக்கப் போவது யாரு ஆடிஷன் அது போய் அட்டெண்ட் பண்றாருங்க. அப்படி அட்டெண்ட் பண்றப்போ அங்க இருக்க டைரக்டர் என்ன சொல்றாங்கன்னா, "ஓகேப்பா உனக்கு வந்து மிமிக்ரி எல்லாம் சூப்பரா வருது. பட் இது வந்து ஒரு காமெடி ஷோ. உனக்கு வந்து ஹியூமர் சென்ஸும் கண்டிப்பா வேணும். நீ வந்து மிமிக்ரி சூப்பரா பண்ற. பட் இதுக்கு காமெடி இருந்தா தான் கொஞ்சம் ஓகே ஆகும். ஸோ உன்னோட மிமிக்ரியோட சேர்த்து உன் காமெடி சென்ஸையும் வளர்த்துக்க. அதுக்கப்புறம் நீ இங்க வா." அப்படிங்கிற மாரி சொல்றாருங்க. பட் இவரு பார்த்தீங்கன்னா, அந்த சீசன்லயே அந்த காமெடி, அந்த ஹியூமர்ங்கிற விஷயத்தையும் பயங்கரமா ஆட் ஆன் பண்ணிக்கிட்டு, அந்த மிமிக்ரியோட சேர்த்து காமெடி பெர்ஃபார்மன்ஸையும் இவர் வந்து வெளிப்படுத்துறாரு. அந்த சீசன்லயே பார்த்தீங்கன்னா, ரன்னராவும் ஆகுறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இவர் வந்து காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த ஒரு கலக்கப் போவது யாரு ஷோல வந்து ரன்னரா வந்துட்டாரு. மக்களுக்கும் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சாரு அப்படின்னே சொல்லலாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து டப்பிங் ஒர்க்லாம் அதிகமா பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இந்த டிஸ்கவரி சேனல் அப்புறம் படம்லாம் ரீமேக் பண்ணுவாங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த டப்பிங் ஒர்க், வாய்ஸ் ஓவர் குடுக்குறது இந்த மாரி ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இவருக்கு அப்பவுமே பார்த்தீங்கன்னா, சினிமா மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதாவது நான் வந்து நடிக்கணும், சினிமாக்குள்ள போகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல. எனக்கு வந்து வாரத்துல ஒரு 5 நாள் சினிமா பார்க்கணும். அவ்வளோதான் எனக்கு வந்து சினிமா மேல இருக்க இன்ட்ரெஸ்ட். மத்தபடி எனக்கு புடிச்ச ஒர்க்க நான் பார்த்துட்டு இருக்கணும். எனக்கு வந்து ஒரு 9 to 5 ஜாபே போதும். எனக்கு அதுல என்ன ஒரு அப்டேட் கிடைக்குதோ, அதுபடி நான் லைஃப்ப கொண்டு போறேன். அதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த மாரி இருந்தாலே போதும். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பார்த்தீங்கன்னா, இவரு ஒர்க் பண்ண எல்லாமே வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பெருசா டப்பிங் ஒர்க்கும் இவருக்கு கிடைக்கல. அப்புறம் சின்ன சின்ன ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுவாரு. அதுவுமே இவருக்கு பெருசா கிடைக்கல. அப்போ வந்து நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ, ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு டிஸ்கஸ் பண்றாருங்க. அப்போ அவரோட ஃப்ரெண்ட் தான் ஒருத்தர் சொல்றாரு, "உனக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கில்ஸ் இருக்கு. உனக்கு இருக்க ஸ்கில்க்கு வந்து நீ வந்து சினிமால ட்ரை பண்றது தான் பெஸ்ட்டு. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சின்ன சின்னதா தான் பண்ணிட்டு இருக்க. பட் இது எல்லாத்தையும் போயிட்டு கம்பைன் பண்ணி சினிமால நீ ட்ரை பண்ணீன்னா, உனக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். ஸோ நீ வந்து உன் டேலண்ட்லாம் வேஸ்ட் பண்ணாத. சினிமாக்கு போ." அப்படிங்கிற மாரி அவரோட ஃப்ரெண்ட் வந்து சஜெஸ்ட் பண்றாருங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, சினிமால நெறைய சான்ஸ் தேடுறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஆக்டிங் பண்ணலாமா? இல்ல ஸ்கிரிப்ட் எழுதலாமா? இல்ல நம்ம வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டா போலாமா? அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் அவருக்கு பெருசா இல்லைங்க. சினிமால எனக்கு எது கிடைச்சாலும் போதும் அப்படிங்கிற மாரி தான் எல்லா சான்ஸையும் வந்து ஒரு மிக்ஸ்டா ட்ரை பண்றாரு அப்படின்னே சொல்லலாம். பட் எல்லாரும் மாரியும் தாங்க ஆரம்பத்தில வந்து இவருக்கு வந்து பெருசா சான்ஸ் கிடைக்கல. என்னடா நம்ம வந்து இவ்ளோ ட்ரை பண்றோம். நமக்கு வந்து சான்ஸ் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வந்து சினிமாவ தேவையில்லாம சூஸ் பண்ணிட்டோமோ! சினிமா வந்து நம்மள காப்பாத்தும்னு நெனச்சோம். பட் சினிமா வந்து நம்மள கைவிட்டுருச்சு போல. நம்ம இதுக்கு மேல வந்து வேற ஏதாவது ஜாப் தான் ட்ரை பண்ணணும். அப்படிங்கிற மாரி இவர் வந்து ரொம்ப உடைஞ்சு போய் அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாருங்க. அவர் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, "சரி ஓகேடா, நீ ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணு பார்க்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் சினிமாவ விட்டு வை" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காருங்க. பட் நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. யார்கிட்ட இருந்து கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நலன் குமாரசாமி டைரக்டர். அவர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்திருக்குங்க. கால் அட்டெண்ட் பண்ணி பேசுறப்போ, "இங்க இமிடியேட்டா வாடா மீட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்றாருங்க. மீட் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் குடுத்து, "இந்த ஸ்கிரிப்ட்ட படி" அப்படின்னு சொல்றாருங்க. அந்த ஸ்கிரிப்ட்ட படிச்சு பார்த்துட்டு, "சூப்பரா இருக்குண்ணா, பெட்டரா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா படம் வந்து நல்லா இருக்கும்" அப்படிங்கிற மாரி இவரும் சொல்றாரு. அதுல அந்த முரளின்னு ஒரு கேரக்டர் வரும். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கேட்கறாரு. "நல்லா இருக்குண்ணா, ஒரு ஒரு மாரி நல்லா இருக்கு. சூப்பராவே இருக்கு" அப்படிங்கிறப்போ, "இந்த கேரக்டர் நீ தான் பண்றடா போ" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாருங்க. நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். முன்னாடி நாள் நைட் தான் பார்த்தீங்கன்னா, இவரு வந்து கெரியர்லயே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப உடைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தாருங்க. பட் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, அவரு கெரியருக்கு ஒரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்தது அப்டின்னே சொல்லலாம். டைரக்டரே கூப்பிட்டு இந்த ரோல் வந்து நீ தான் பண்ண போற அப்டிங்கிற மாரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த விஷயத்திலும் வந்து உடைஞ்சு போயிறக்கூடாது. இந்த மாரி ஒரு மேஜிக் வந்து எப்பவுமே நடக்கும்.
அதுக்கு நம்ம ஆக்டிவாக இருந்தால் மட்டும் போதும். ஸோ நம்ம எப்போவுமே நம்மளை என்கேஜிங்காக வச்சுக்கணும், நம்மளை பார்த்தீங்கன்னா கீப் அப்டேட்டடாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து வர சான்ஸ் எல்லாமே விடாமல் இவர் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்காருங்க. நிறைய படத்தில் சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. நிறைய முக்கியமான படத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு இம்பாக்ட் பண்ணுற மாதிரியான டயலாக்ஸாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான், விக்ரம் வேதா, அப்புறம் பார்த்தீங்கன்னா காதலும் கடந்து போகும், இந்த மாதிரியான படத்தெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரோட ஆக்டிங்கை பார்த்து இவருக்கு வந்து ஒரு முக்கியமான கால் ஒன்று வருதுங்க. யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கிட்ட இருந்து ஒரு கால் வருதுங்க. எந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலா, நம்ம ரஜினி சாரோட படங்க. அதுவும் ரஜினி சாருக்கு பையனாக ஒரு ரோல். இந்த ஒரு ரோல் வந்து நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் சார் கூப்பிட்டு சொல்கிறாரு. இவரும் வந்து உடனே அந்த படம் போய் பண்ணுறாருங்க. அந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சிகரமான படம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இவரோட ரோலுமே பார்த்தீங்கன்னா லெனின் அப்படிங்கிற ஒரு புரட்சி பண்ணுற ஒரு கேரக்டர். சமூகத்துக்கு போராடுறது, மக்களுக்காக நின்று பேசுறது, அண்ட் அதுக்கும் மேலே ரஜினி சாரையே நிறைய சீனில் எதிர்த்து பேசுறது, இந்த மாதிரியான சீன்லாம் இருக்குங்க. இதெல்லாம் பயங்கர போல்டாக அவரும் பண்ணுறாரு. படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஹிட் ஆகிருக்கும். ரஜினி சார்ட்டையும் இவர் வந்து நிறைய வந்து அப்ரிஷியேட் வாங்கினாருங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் மணிகண்டன் சார் நடிக்கிறப்போ நம்ம ரஜினி சார் சேர் போட்டு உட்காந்துட்டாராம். நான் வந்து இவர் நடிப்பை பார்க்குறேன், நான் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீன் முடிஞ்சதுமே ரஜினி சார் எழுந்து வந்து கை கொடுத்து பாராட்டினாராம். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சீன், வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதிர்த்து பேசுகிற மாதிரியான சீன். அதனால தான் நானும் உட்காந்து பார்த்தேன், நீங்கள் எந்த மாதிரி நடிக்கிறீங்கன்னு. நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாகவே நடிச்சிட்டீங்க, என்ன கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியே நடிச்சிட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரஜினி சார் ஒரு 5 நிமிஷம் நின்று அவரோட பர்ஃபார்மன்ஸை பாராட்டுற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருங்க அந்த ஒரு படத்தில். இவரோட கெரியரில் முக்கியமான படம் அப்படின்னு சொல்லணும்னா ஜெய்பீம் படத்தை வந்து நம்ம சொல்லியே ஆகணுங்க. ஜெய்பீம் படத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா கண்ணு அப்படின்னு ஒரு ரோல் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட இவரை சுற்றி தான் கதையே நடக்கும். அதாவது இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் வச்சு இவரை வந்து கொன்றுவாங்க. இது எப்படி நடந்தது, யார் இதை பண்ணா அப்படின்ட்டு அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் படமாக தான் இது வந்து அமைஞ்சிருக்கும். இவரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா கதையை வந்து மூவ் ஆகிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மூவி வைஸாகவும் சரி, ஆக்டிங் வைஸாகவும் சரி, இவருக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஜெய்பீம் படம். தொடர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்தவர் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோவாக ஆன படம் தாங்க குட் நைட் அப்படிங்கிற படம். ரொம்ப யதார்த்தமான படம். படமே பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்னே சொல்லாங்க. அதாவது ஒரு கொரட்டை விடுறது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் ஒரு லைஃப்குள்ளே, ஒரு குடும்பத்துக்குள்ளே அப்படிங்கிறத பற்றி பேசின படம் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு மோகன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம மணிகண்டன் சார் அவர் வந்து நடிச்சிருப்பாருங்க. ரொம்ப ஒரு யதார்த்தமான நடிப்பாக இருக்கும். அந்த படமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹிட் ஆச்சு. ஓகே, ஒரு ப்ராமிசிங் ஆக்டர் வந்து நமக்கு கிடைச்சிருக்காரு, ரொம்ப யதார்த்தமான நடிக்கிற ஆள் வந்து நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மணிகண்டன் வந்து அந்த டைமில் பயங்கரமாக பேசப்பட்டாருங்க. அந்த படமும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாகவும் ஹிட் ஆச்சு, ஒரு ஃபன் எலமெண்ட்டாகவும் நிறையா இருந்தது, மக்களுக்கும் ரொம்ப பிடிச்ச படமாகவே அமைஞ்சது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபீல் குட் படமாகவே இருக்கும். கண்டிப்பாக அந்த படம் வந்து நிச்சயமாக எல்லாருமே பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லவ்வர் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாருங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். படமும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹிட், யங்ஸ்டர் மத்தியில் இந்த படம் வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தன் அப்படின்னு ஒரு படம் ஒன்று பண்ணுறாருங்க. ஃபேமிலி ஆடியன்ஸை பயங்கரமாக என்கேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு குடும்பஸ்தன், அதாவது ஒரு குடும்பத்தோட தலைவன் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஒரு பணம் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஒரு அம்மாவையும் ஒரு ஒய்ஃபையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப ஃபன்னாக அந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் பக்கம் நம்ம மணிகண்டனை கொண்டு போன படம் அப்படின்னே சொல்லலாம் இந்த குடும்பஸ்தன். நம்ம வந்து மணிகண்டன் அவரை பற்றி பேசுகிறப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுற விஷயத்தை பற்றி பேசி ஆகணுங்க. என்னன்னா நிறைய பேர் ஒரு 2 படம் 3 படம் ஹிட் ஆனதுமே ஒரு மாஸ் ஹீரோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட் போகிறது, ஒரு 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 லவ்வர் பாய் சப்ஜெக்ட் போகிறது, அந்த மாதிரியான மூவி தான் வந்து மேக்ஸிமம் மற்ற ஹீரோஸ்லாம் பண்ணுவாங்க. பட் இவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ, அவர் வந்து எதில் பெஸ்ட்டோ அதை வந்து கைவிடாமல் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா லவ்வர் மூவி முடிச்சுட்டு அவர் நினச்சிருந்தா வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக ஆயிருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா இல்லை, நான் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பக்கம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு குடும்பஸ்தன் படம் பண்ணுறாரு. அந்த படமும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பயங்கரமாக கை கொடுக்குது. பட் இந்த நேரத்தில் வேறு யாராக இருந்தாங்கன்னா ஒரு 4 படம் ஹிட் ஆயிடுச்சு, 5 படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா கமர்ஷியலாக தான் போவாங்க, ஒரு மாஸ் ஹீரோவாக தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவாங்க. பட் இவர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணல. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட படத்திலே நடிக்கிறேன், நான் வந்து ஒரு யதார்த்தமான படத்திலே நடிக்கிறேன், கமர்ஷியல்லாம் எனக்கு பெருசாக செட் ஆகாது அப்படின்னு அவருக்கு என்ன வருமோ, அவரோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை நல்லா தெரிஞ்சு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறதுனாலே இவரோட படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிசிங் படமாகவே இருக்குது. ஓகே, மணிகண்டன் படமாக கண்டிப்பாக போய் பார்க்கலாம், மணிகண்டன் படமாக கண்டிப்பாக நம்மளை என்டர்டெயின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவில் இருக்குன்னே சொல்லலாம்.
ப்ரொடியூசர் வைஸாகவும் சரி, ஆடியன்ஸ் வைஸாகவும் சரி, மணிகண்டன் வந்து ஒரு நல்ல படம் கொடுக்கக்கூடியவர். மணிகண்டன் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கேஷ் பண்ணலாம். அவருனால பெருசாக பிரச்சனை ஆகாது அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூசர் சைடும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்குன்னே சொல்லலாங்க. என்னதான் இவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஹீரோவாக ஆனாலுமே இப்போவுமே பார்த்தீங்கன்னா இவர் நிறைய படங்களுக்கு வந்து டயலாக் எழுதி கொடுக்கறது, ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கறது, டப்பிங் ஒர்க் பண்ணி கொடுக்கறது, மிமிக்ரி பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே தாங்க இருக்காரு. இதுக்கு முக்கியமான ரீசனாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ரொம்ப நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது. இந்த இன்சிடென்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி நடந்த விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு நம்ம கேபி சார், பாலச்சந்தர் சார் அவர் வந்து இவரை கால் பண்ணி வந்து கூப்பிட்டு பாராட்டினாராம். அப்படி பாராட்டுறப்ப அவர் வந்து என்ன கேட்டார்னா, நீ வந்து எதாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க, நீ வந்து மிமிக்ரியும் பண்ணுற, ஆக்டிங்கும் பண்ணுற, டைரக்ஷனும் பண்ணுற, என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க, என்ன தான் நீ ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கே பாலச்சந்தர் சார் வந்து நம்ம மணிகண்டனை கேட்டிருக்காருங்க. மணிகண்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தெரில சார், எனக்கு ஐடியா எதுவும் இல்லை, இப்போதைக்கு எனக்கு பெருசாக ஐடியா இல்லை, நான் இதை தான் பண்ண போகிறேன், இதை தான் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில சார், நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணிட்டோன்னு, நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து எதில் பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம பாலச்சந்தர் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபிக்ஸ் ஆகாத, உனக்கு என்ன வருது, எனக்கு இது மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகாத, நீ ஃபிக்ஸ் ஆகிட்டீங்கன்னா அதை மட்டும்தான் பண்ணுவேன், ஃபிக்ஸ் ஆகாதப்போ நீ கோ வித் ஃப்ளோவாக போவ, அதுதான் சினிமாவில் முக்கியம், நீ அதே மாதிரியே இதை தான் பண்ண போகிறேன்னு ஃபிக்ஸ் ஆகிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் சார் இவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நம்ம மணிகண்டன் இப்போ வரைக்கும் அதை தாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. சினிமாங்கிற விஷயத்துக்குள்ளே நான் இருக்கேன், எனக்கு என்ன தோணுதோ நான் பண்ணுவேன், எனக்கு என்ன வருதோ நான் பண்ணுவேன், எனக்கு சினிமாக்குள்ளே இருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னென்னலாம் அவருக்கு தெரியுமோ, என்னென்னலாம் அவரால் முடியுமோ எல்லாமே அவர் வந்து பண்ணிட்டு இருக்காருங்க. ஒரு கோ வித் ஃப்ளோவாக தான் அவரும் வந்து போயிட்டு இருக்காரு, நம்ம பாலச்சந்தர் சார் சொன்ன மாதிரி. அண்ட் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இவரோட மூவிஸை தாண்டி இவரோட இன்டர்வியூவை பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்லாம் கடந்து வந்திருக்காரு அப்படிங்கிறத பயங்கர ஒரு பாசிட்டிவோட சொல்லுவாருங்க. அதை பார்க்குறப்ப நமக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக, ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இந்த ஒரு ஃபேஸில் நான் இருந்தேன், இங்கேருந்து நான் எப்படி மேலே வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஃபன்னாக சொல்லுவார். இவரோட இன்டர்வியூஸ்லாம் நிறைய பேர் வந்து தேடி தேடி பார்ப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சினிமாக்குள்ளே இருக்கவங்க இவரோட இன்டர்வியூஸ்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னே சொல்லலாம். ஏன்னா எந்த மாதிரியான விஷயம்லாம் சினிமாக்குள்ளே நடக்கும், யாரெல்லாம் உங்களை ஏமாற்றுவாங்க, எப்படியெல்லாம் வந்து நீங்கள் டவுன் ஆகுவீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து இவர் வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. எத்தனை பேரை நான் நம்பினேன், எத்தனை பேர் என்னை ஏமாத்துறாங்க, நான் அங்கேருந்து எப்படி மேலே வந்தேன், இப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் வந்து இவர் வந்து ஷேர் பண்ணுறப்ப நமக்கே பார்க்குறப்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குங்க. இவரோட இன்டர்வியூவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் வந்து ஒன்று சொல்லியிருப்பாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கப்போ ஆட்டோவில் நான் போனேன் நான். அப்படி ஆட்டோவில் போயிட்டு இருக்கப்போ அந்த ஆட்டோக்காரர் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு பர்சனாக இருந்தார். என்கிட்ட வந்து நிறைய பேச்சு கொடுத்துட்டே இருந்தார். அப்படி நான் பேச்சு கொடுத்துட்ருக்கப்போ நான் வந்து கேட்டேன், எப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு வைபாக இருக்கீங்க, இவ்வளோ வந்து ஒரு ஜாலியாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து லைஃப்பில் எதுவும் பெருசாக பிரச்சனையே இல்லையா, என் லைஃப் ஃபுல்லாகவே பிரச்சனையாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கேள்வி கேட்டிருக்காருங்க. அந்த ஆட்டோக்காரர் அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு லைஃப்லலாம் பிரச்சனை இருக்குது, எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து எங்கள் வந்து ஊரில் வந்து நிறைய காடெல்லாம் இருக்குது, எனக்கு வந்து நான் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஒரு வெல்த்தியான ஆள் தான், இப்போ நான் வந்து ஏன் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஊரில் வந்து ஒரு மோட்டார் ஒன்று வாங்கணும், அந்த மோட்டார் வாங்கி ஊருக்குள்ளே கொண்டு போயிட்டு நான் வந்து அந்த கிணறை வந்து சுத்தம் பண்ணி ஒரு சில விஷயம்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, அதை மட்டும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா என் வயல் வந்து ரொம்ப சூப்பராக வந்துடும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ஒன்று வாங்கணும், அந்த மோட்டார் வாங்குறதுக்காக தான் இங்கே சென்னையில் வந்து நான் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன், அந்த மோட்டார் மட்டும் நான் வாங்கிட்டேன்னா என் லைஃபே வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரர் வந்து பயங்கர ஒரு எக்ஸைட்டாக பேசிகிட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்துட்டு இவருக்கு வந்து ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவாக இருந்ததான், என்ன நம்ம லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, பட் இவர் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டாரு, ரொம்ப சின்ன விஷயத்துக்கு வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு, இவரோட லைஃபே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு, ஆக்சுவலாக இதுதானே பார்த்தீங்கன்னா ஒரு லைஃபு, எல்லோரும் ரொம்ப தேவையில்லாத விஷயத்துக்கு தான் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்களோ, இன்ஃபேக்ட் நானுமே இப்போ தேவையில்லாத விஷயத்துக்கு தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டோக்காரோட லைஃப்பை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார் அப்படின்னே சொல்லாங்க. இதை வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அதை பார்க்குறப்ப நமக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி அவர் வந்து லைஃப்பில் மீட் பண்ண யதார்த்தமான மனுஷங்களை பற்றி நிறைய இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி மனுஷங்க தான் நம்மளை வந்து பயங்கரமாக சேஞ்ச் பண்ணுவாங்க, நம்ம ரொம்ப முக்கியமான ஆளுங்க வந்து நமக்கு எதாவது சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நம்ம யாருனே தெரியாதவங்க ஜஸ்ட்டு டீ கடையில் ஒருத்தவங்க மீட் பண்ணுவோம், அவங்க நம்ம லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான அட்வைஸ் கொடுத்துட்டு போவாங்க. நம்ம வந்து எங்கேயோ ஒரு ஆட்டோவில் ஒருத்தவங்களை மீட் பண்ணுவோம், அவரு நமக்கு வந்து ஒரு முக்கியமான அட்வைஸ் கொடுப்பாங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணுறப்ப நமக்கு வந்து பயங்கரமான ஒரு சேஞ்ச் தெரியும் நம்ம லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி நிறைய மோட்டிவேஷனான வீடியோஸ்லாம், நிறைய மோட்டிவேஷனான இன்டர்வியூலாம் நம்ம மணிகண்டன் சார் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக இவரோட இன்டர்வியூலாம் பிடிக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட மோஸ்ட் டேலண்டட் ஆக்டரான நம்ம மணிகண்டன் சாருக்கு தாங்க இன்றைக்கி பர்த்டே. அவருக்கு நம்ம டூரிங் சினிமா சார்பாக ஹாப்பி பர்த்டே சார்.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.